ஃபைனலாக டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஆஸ்பென்ஸ்க்கு உங்களோட மெசேஜ் சொல்கிறேன். ஃபைனலாக டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பென்ஸ் படிக்கும்போது எந்த விஷயத்தில் நீங்கள் வந்து டவுன் ஆகக்கூடாது. இந்த ஒரு அட்டெம்ப்ட் போச்சு அந்த அட்டெம்ப்ட் போச்சுன்னு சொல்லி டவுன் ஆகாமல் அதே வெறியோட அதே மோட்டிவோட நீங்கள் வந்து அடுத்தடுத்து நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஏதோ ஒரு எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிளிக் ஆகும். போன அட்டெம்ப்ட் போச்சு அதனால் வராது, இந்த அட்டெம்ப்ட் போச்சு அதனால் எனக்கு வராது, நான் இதை விட்டு போயிட போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் கூட இருந்தவங்களே பாஸ் பண்ணிட்டு நாளைக்கு வந்து வேலைக்கு போயிடுவாங்க. நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து டெடிக்கேட்டடாக இருக்குமோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து நம்மளுக்கு அதை ரெஸ்பான்ஸ் பண்ணும். டெடிக்கேட்டடாக வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டண்ட்டு. நம்ம இந்த லைஃபுக்காக தான் நம்ம இதை வந்து படிக்கிறோம். நம்ம வந்து லைஃப் லாங் வந்து இந்த வேலைக்கு போகிறோம், அதுக்காக நம்ம வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறோம்னு நினச்சிட்டு நம்ம வந்து படித்தோம்னா கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ரகிள் ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து யூஸ் ஆகுமே. அதே போல் வந்து ஏனோ தானோன்னு படிக்காமல் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபுல் மோட்டிவோடு நம்ம வந்து படிக்கணும். இதுதான் நம்மளுக்கு வந்து இதுன்னு வந்தாச்சு, வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸுமே வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடாது. நான் வந்து டிஎன்பிஎஸ்சி படிச்சுக்கிட்டே நான் சைடில் வந்து இதையும் பார்ப்பேன், சைடில் வந்து இதையும் பண்ணலாம், எப்படி சொல்கிறது, ஒரு நாள் நான் படிப்பேன் ஒரு நாள் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு இல்லாமல் ரெகுலராக கன்சிஸ்டன்சியாக படிச்சுட்டு நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும்.